Hello guys, back to our video. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ டெராரியான ஒரு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ஆக்சுவலி எப்படி இந்த கேமோட கதை என்னன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்குமே தெரியும் மைன்கிராஃப்டை பற்றி. அதுவே 2Dல இருந்தால் எப்படி இருக்கும் அது நான் மைன்கிராஃப்ட்டு 2Dல இருந்தால் எப்படி அதான் இந்த கேம். இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 பார்ட் நான் போட்டிருக்கேன். அந்த 2 பார்ட்லையுமே நான் கீழே மைண்ட் பண்ணிட்டேன். இது வந்து எடுத்த உடனே நான் ஒரு பயமாக கண்டுபிடிச்சி பயம் இது பயம். அதுக்கப்புறம் நாங்கள் மைண்ட் பண்ணது நான் ஆல்ரெடி மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் 2D மைன்கிராஃப்ட். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாஸஸ் வருவாங்க. அதான் இதில் ஒரு இது எடுத்த உடனே உங்களுக்கு இந்த நான் பாதி வச்சுருக்க அப்புறம் கொடுக்க மாட்டாங்க. நான் பாதி கேம் ப்ளே பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உங்கள் ஆர்ட்டு 140 இருக்காது, உங்கள் ஆர்ட்டு 100 இருக்கும். நான் ஒரு லைஃப் கிறிஸ்டல்னு ஒன்று கண்டுபிடிச்சி நீங்கள் 20% எக்ஸ்பியாக இது பண்ணி தரோம். இதான் லைஃப் கிறிஸ்டலோட வேலை. இதெல்லாம் நான் செஸ்ட்டை வச்சு எடுத்தேன். இந்த உங்கள் என்கிட்ட ஒரு கன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கன்னா இங்கே வச்சுருக்கேன், ஃப்ளேம் த்ரோவர் மாதிரி. இப்போ கீழே போயிட்டுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா என்ன வேலை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒரு லாவா பயமை பார்த்தா அந்த லாவா பயல் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போய்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா டார்ச் கிடச்சிருச்சு. டார்ச்னா இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். கீழே இப்படியே போனீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா முட்டு சண்டை இருந்துச்சு. இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், இது மாதிரி ஒரு பாத்தை கண்டுபிடிச்சி போயிட்டே இருந்ததுக்குள்ள எனக்கு இது கிடச்சிச்சு. இந்த இடத்துல பாருங்க மட்டும் சோம்பி இருக்கான். அடிச்சு போட்டுறேன். அடிச்சாச்சு. இப்போ காப்பரும் ஒரு சின்ன கிடச்சிருக்கு. கீழே இப்போ போகணும். லைட்டாக லைட் கண்ணு தருவேன். இப்போ வந்து நான் சரி ஜம்ப்பு பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்லாம் எடுத்தோன்னே கிடையாது. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த போர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பறவை காணும். அந்த பறவை கூப்பிட வேண்டியதான். இது ஒரு ஒப்பனாக யூஸ் பண்ணலாமா? பறவை காணும். நோ இதுக்கு முன்னாடி இப்படி தாங்க போன வீட்டில் செத்துருப்பேன். இந்த வீட்டில் அப்படி சாப்பிடாதான் நினச்சி வந்திருப்பேன். செத்துட்டாங்க. இந்த வாட்டி இந்த ரூட்டை பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து கொச்சன்னு இருக்கும். இந்த கேமோட எண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 லாடுன்னு ஒரு பாஸ் இருப்பாங்க. அந்த பாஸை நீங்கள் டிஃபீட் பண்ணிங்கன்னா இந்த கேமே எண்டு. அந்த பாஸு நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு கல்டிஸ்ட்டுன்னு ஒருத்தாங்க ஒரு டவர் மாதிரி வரும். அந்த டவரை அடிச்சுட்டு ஒரு 7 டவர் இருக்கும் கைஸ். 7 டவரையும் நீங்கள் அடிக்கிறதுக்குள்ள ஐயோ போதும்ட்டாயிரும் கைஸ். 7 டவரையும் நீங்கள் அடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்ல ஒரு 3 லாடுன்னு ஒருத்தன் வருவான். அவனுக்கு அடிக்கிறது செம்ம கஷ்டம் கைஸ். இப்போ நம்ம இருக்க ரேஞ்சுக்கு 3 லாடை டிஃபீட் பண்ணுறது வாய்ப்பே இல்லை. அந்த நிலைமையில் இருக்கும். கைஸ் தண்ணி இல்லைனாலும் இதில் லைஃப் குறையும். 140 மேக்ஸிமம் ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா 130 தான் மேக்ஸிமம் ஹெல்த்து. ஏங்க நினைக்க தெரியல, தப்பான விட்டு கைஸ் இந்த பறவை வந்து நான் ஜேர்னி மூடில் இருக்கனால
ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பறவைலாம் இருக்காது. என்னென்னா தெரினால பறவைலாம் கொடுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த பறவை வந்து டேமேஜ் பண்ணுது. இது ஒரு பெட்டு மாதிரி கைஸ். பார்த்தீங்களா, நான் இப்போ சத்தம் எடுத்து வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு பறவை கொண்டுடுச்சு நம்மளை. இப்போ அந்த இதில் நிறையா பாஸ் இருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு பாஸை கூட டிஃபிட் பண்ணதில்லை. பார்த்துருக்கேன் டிஃபிட் பண்ணி. இந்த இடத்துல என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, கல் இருக்கா, கல் எடுத்து வச்சுக்கிட்டு டார்ச் லைட்டை இங்கே ஒன்று வச்சுக்கணும். இப்போ நான் எடுத்து இதில் ஓகே. கைஸ், வீடியோ போய்கிட்டு தான் இருக்குன்னு நம்புகிறேன். நான் நம்பி வீடியோ எடுக்கிறேன். கல் வச்சுட்டேன் கைஸ். லாவா மேலே வச்சுட்டேன். லாவா ஃபுல்லாக கைஸ் வந்து திருப்பி வரும். வந்துடுச்சு, கொண்டுட்டோம். வெற்றிகரமாக கொண்டுட்டோம். இது மாதிரி லாவாக்குள்ளே போக போக நிறைய புது புது பெட்டு வரும். வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன். போகிறேன் புது இடத்த பார்ப்போன்ட்டு. பக்கத்தில் அத்தனை இருக்காங்க சொல்லுது. போகிறேன். அதில் பாருங்க என்னென்னமோ இருக்கு.
பாய் பாய், see you later.